வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்மன் லிட்டில் ஃபோர்ட் எழுதின த காமெட் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நார்மன் லிட்டில் ஃபோர்ட் ஒரு அமெரிக்கன் போயட். இவர் பிறந்தது யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய மேரிலேண்டில். இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா அது வாழ்க்கையை பற்றியும் இயற்கையை பற்றியும் தான் இருக்கும். அவரோட கவிதைகள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யோசித்து பார்த்தா படிக்கிறவங்களுடைய மனசில் சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஆழமாக யோசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த போமை ஒரு 6 ஸ்டான்ஸாக எழுதியிருக்காரு. ஒரு ஸ்டான்ஸால் 4 வரி இருக்குது. அதனால் இதை குவாட்ரன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காமெட், அந்த காமெட் அப்படியே முழு வேகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. காமெட்னா அது ஒரு செலஸ்டியல், எப்படி நட்சத்திரம் சூரியன்லாம் இருக்கோ அது மாதிரி ஒரு செலஸ்டியல் பாடி தான். ஆனால் இது வெறும் ஐஸாலையும் டஸ்டாலையும் செய்யப்பட்டிருக்கு. இது எரிக்கல்லுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது எப்படின்னா அவ்வளோ வேகமாக நம்மளுடைய ஸ்பேஸில் மூவ் ஆகும். ராத்திரி பகல்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். இவர் சொல்கிறாரு அது ஒரு சீட்டாவோட வேகமாக இருக்குது, மலையை விட பலமாக இருக்குது, அதோட வால் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ்க்கு நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த காமெட் ஐஸும் டஸ்ட்டும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கு. ஆனால் அது சூரியன்கிட்ட போகும்போது என்ன ஆகிடும்னா சூரியனுடைய வெப்பம் அந்த ஐஸை உருக வைக்கும். அப்போது அந்த ஐஸ் நேராக ஒரு ஸ்டீம் மாதிரி ஆகிடும். அப்போது அந்த ஸ்டீம் என்ன ஆகிடும்னா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் வேக வேகமாக. அதே சமயத்தில் இந்த சூரியன் அந்த ஐஸை உருக்குற மாதிரியே அங்கே இருக்கிற டஸ்ட்டையும் வெளியில் தள்ளும். அப்போ அந்த டஸ்ட்டு, அந்த ஐஸு, அந்த வேப்பரெல்லாம் வெளியில் வரும்போது இந்த காமெட் வேறு வேகமாக மூவ் ஆகுது இல்லையா, அதனால் அது பின்பகுதியில் ஒரு வால் மாதிரி அது பின்னாடி தொங்கிக்கிட்டே வரதுனால தான் நம்ம கண்ணுக்கு அது வால் நட்சத்திரம் மாதிரி தெரியுது அப்படின்றாரு. இந்த வால் நட்சத்திரம் பூமிக்கு ரொம்ப அருகே வந்தால் அது பூமிக்கே ஆபத்து. அது ஒரு ஷாக் வேவ் அனுப்பும். அப்போது அது பூமியில் எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கம், அதுக்கப்புறம் நிறைய இயற்கை பேராபத்துகளை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வால் நட்சத்திரம் அழிவை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் மனுஷங்க உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதாவது உயிரே உலகத்தில் உருவாகிறதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்குமோன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவியல் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஏஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட்னு இருக்கு இல்லையா, அதுதான் என்னை இன்னும் இருக்குன்னு சொல்லி அவர் எப்படி முடிச்சிருக்காருன்னா, எனக்கு ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு வானத்தில் போகிறத பார்க்கும் போது இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட்டு வேறு எதுலேயுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Rampaging through the heavens, never stopping day or night. அதாவது வானத்திலேயே மிதந்துருக்க, ராத்திரி பகல் நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்க. A spectacle of a lifetime, a comet in full flight. அதாவது வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் அதோட முழு வேகத்தில் போகிறத பார்க்கறது தான். Faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. அதாவது ஒரு சீட்டாவோட வேகமாக, அப்படியே அது வால் மாத்திரம் எத்தனையோ மைலுக்கு போகுது, மலையை விட கம்பீரமாக, பவர்ஃபுல்லாக, ஸ்ட்ராங்காக. The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. அதாவது அந்த வால் நட்சத்திரோடைய வெளிப்பகுதியில் இருக்கிற ஐஸ் மெல்ட் ஆகும்போது அது அப்படியே வேப்பர் ஆகிடுது. அந்த வேப்பரை இது பயணம் செய்யக்கூடிய அந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி தங்குறதுனால அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வால் மாதிரி தெரியுது. If one should come too close to earth, the atmosphere will shake, with shock wave reaching to the ground, causing the land to quake. இந்த வால் நட்சத்திரம் பூமி கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக பூமியில் நிலநடுக்கமே வரும். அந்த மாதிரி பேராபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது இந்த வால் நட்சத்திரத்துலேருந்து இருந்தக்கூடிய சில கெமிக்கல்ஸ் தான் பூமி மேலே பட்டு பூமியில் உயிர் உருவாகிறதுக்கு காரணம். அதன் மூலமாக தான் முதலேருந்து ஒரு உயிர், அதுலேருந்து பரிமாணங்களில் தான் மனுஷன் வந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஐ cannot say if this is true. என்னால் இது உண்மையாக சொல்ல முடியாது. ஐ do not have the right. ஏன்னா நான் வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர் இல்லை, அதனால் எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. பட் ஐ know no better spectacle than a comet in full flight. ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொன்னால் ஒரு காமெட் அப்படியே வேகமாக அதோடைய வேகத்தோடு பயணம் செய்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.